ஒருத்தர் மட்டும் விரும்பி பண்றது இல்ல கல்யாணம், 2 பேரும் விரும்பி பண்றது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் எத்தனை நாடகம் ஆடுவேன்? முதல்ல காலை விட்டு எழுந்து போ. என்ன என்ன இப்ப முறைக்கிற? எழுந்து போன்னு சொல்றல. அவ அவன் மாமனார் கிட்ட கெஞ்சிரா, இப்ப நீங்க குறுக்க வரீங்க? அம்மா, இந்த கல்யாணத்தினால முழுசா பாதிக்கப்பட்டது நானும் என் பொண்ணு மட்டும்தான். நீ ஏன் குறுக்க வரேன்னு கேக்குறீங்க? என் பொண்ணோட முகத்துல இன்னி வரைக்கும் அந்த பழைய சிரிப்பை பார்க்க முடியல. ஒரு அப்பனா இருந்து பார்த்தாதான் அந்த வலி உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் பண்ணி பிரிச்சுட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறா? பிரபா மாப்பிள்ள எடுத்த முடிவுல தப்பே இல்ல. நீ யாரு என் குடும்ப விஷயத்துல தலையிடறதுக்கு? உன் பொண்ணுதான் கல்யாணம் மண்டபத்தை விட்டு போயிட்டால, அப்புறம் ஏன் நீங்க வந்து பேசுற? உன் வேலையை பார்த்துட்டு போ. என் மாமனார் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும்யா. இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் பரிகாரம். கிருஷ்ணா, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என் மச்சான் சட்டையில கையை வச்சு மரியாதை இல்லாம பேசிட்டு இருப்பேன். எங்க முன்னாடி அடக்கமா பணிவா நடக்கிற மாதிரி தானே இத்தனை நாள வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ உன் சுயரூபம் தெரிஞ்சு போச்சு இல்ல? ஏன் முன்னாடியே இவ்வளவு ஆட்டம் போடுறீன்னா எங்களுக்கு பின்னாடி என்னென்ன வேலை பார்த்திருப்ப. அந்த கிரி கீதா பேச்ச கேட்டுக்கிட்டு நீ போட்ட ஆட்டத்துக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிடு, இல்லன்னா மறுபடியும் உன்னை அடிக்க வேண்டி வரும். அதுக்காக மருமக மேலே கை வைப்பியா? இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. எது எங்க பொண்ணு மேல தப்பு இருக்கு, நான் பேசாம இருக்கேன். ஆனா நீ வரம்பு மீறி போற கிருஷ்ணா. அக்கா, அதான் உமாவும் பிரபாவும் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தாங்கல்ல, ஏன் திரும்பி திரும்பி இங்க வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? கோபம் வர மாதிரி நடந்துக்கிறீங்க. எனக்கு நியாயம் தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். யாரா இருந்தாலும் இப்படித்தான் நடந்துப்பேன். துரோகம் பண்ணிட்டு நீலி கண்ணீர் வடிச்சா நம்பிடுவேன் நினைச்சியா? நடக்காது. நீ போட்ட நாடகத்தை நம்பி நாங்க என் பையனோட ஆசையே அழிச்சிட்டோம். அதுக்கு நாங்க பண்ண வேண்டிய பரிகாரம் ஒண்ணு இருக்கு. அவன் ஆசைப்பட்ட வாழ்க்கையை நாங்க திருப்பி அவனுக்கு கொடுக்கணும். இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கங்க. இவளுக்கும் பிரபாவுக்கும் டைவர்ஸ் ஆக போறது நிச்சயம். அதுக்கப்புறம் இசை என் வீட்டு மருமகளா வரப்போறது நிச்சயம். தேவையில்லாம உங்க நேரத்தை வீணாக்காம உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இடத்தை காலி பண்ணுங்க. வாங்க மச்சான், முதல்ல கொஞ்சம் தண்ணி குடிங்க. டேய் கிருஷ்ணா, ஏன் வீட்டு சாப்பாட்டை சாப்பிட்டு வளர்ந்தவன் நீ. அந்த நன்றியை மறந்துட்டு ஏன் வீட்டு பொண்ணை நீ கை நீட்டி அடிக்கிறியா? இவ வாழ்க்கைக்காக நான் அதை கூட பொறுத்துக்கிட்டேன். இப்ப விட்ட பாரு சவால். இந்த பரதேசி பொண்ணை உன் பிரபாவுக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்ன பாரு, அது நடக்காதுடா. அது உன்னை நிம்மதியாவும் வாழ விடாது. வாமா. என்னக்கா, என் மேல கோவமா? பேசாம வரீங்க? பின்ன நீ என்ன காரியம் பண்ணிருக்க? எனக்கு நீ ஆசையா போன் கொடுத்தப்போ என் மேல நீ எவ்வளவு அன்பு வச்சிருக்க நான் சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா அது திருட்டு போனுன்னு தெரிஞ்சு அதை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருக்க. கோவப்படாம நான் என்ன பண்றது? அந்த ஜம்பு வந்து என்கிட்ட கேட்டப்போ எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சுன்னு தெரியுமா? ஐயோ, அக்கா இதுக்கே இவ்வளவு கோவப்படுறாங்களே. நாம வேற அந்த மெமரி கார்டுல இருந்த வீடியோவை வச்சு பணம் பறிக்கலாம்னு ஒத்துக்கிட்டு வந்திருக்கோம். மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? இந்த வேலையை பண்ணலாமா வேணாமா? ஒரே குழப்பமா இருக்கே. தள்ளு, வேகமா தள்ளு. என்ன தம்பி இது?
பண்ணிட்ட. ரோட்ல வண்டி தள்ளிட்டு வரும்போது ரோட்ல தானே கவனம் இருக்கணும். இப்ப பாரு, எதையோ யோசிச்சுட்டு வந்து கார்ல இடிச்சிட்ட. சாரிக்கா. அவர் வேற இறங்கி வந்து காரை சுத்தி பாக்குறாரு. ஸ்கிராச் ஆயிருக்கும் போல இருக்கு. வந்து என்ன சொல்ல போறாரோ தெரியலையே. யோ, அறிவு இருக்கா இல்லையா? இது உன் மாமனார் போட்ட ரோடா? உன் இஷ்டத்துக்கு ஆட்டிட்டு வந்து இடிச்சு வச்சிருக்க. இப்ப என்ன பண்ற போறோம்? கையடியா. இது என் மாமனார் போட்ட ரோடு தான். இப்ப என்ன பண்ணுன்ற? கார் மேல லேசா தான உடைச்சு இருக்கு. நீ என்ன ஓவரா சத்தம் போட்டுட்டு இருக்க? சும்மா இருக்கியா நீங்க? அவன் என்ன மேல கை வைக்கிறான்? இவன் வந்து போறான். சரி பார்க்கலாம் வா. சொல்றல பேசாம இரு. எதுக்கு பிரச்சனையை வளர்க்கற? கொஞ்சம் அமைதியா இரு. தம்பி மன்னிச்சிருப்பா. ஏதோ தெரியாம பட்டுடுச்சு. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி கையிடுமா. மேல கை வச்சு பேசுற? யார்மா நீ? இது பெத்த புள்ள மாதிரி நீ வா போன்னு பேசிட்டு இருக்க. ரோட்ல போறவங்களுக்கு அவ்வளவு திமிரா போச்சு. கார்ல போறவனு நீ ஒன்னாயா? முதல்ல இடிச்சதுக்கு பணத்தை எடுத்து வை. ஏய், கார்ல வந்தா யார வேணாலும் எப்படி வேணாலும் கேள்வி கேட்பியா? உங்கள மாதிரி ஆளுங்கள தாண்டா மேகம் கூட எட்டி பார்த்துட்டு மழை பெய்யாம போயிடுது. பெத்த அம்மா மாதிரி இருக்காங்க, அவங்க கொஞ்சம் வாப்போன்னு பேசிட்டாங்க. அதுல உனக்கு மரியாதை குறைஞ்சு போச்சா? அவங்க வயசுக்கு மரியாதை கொடுத்தியா? ஒழுங்கு மரியாதை அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. இல்லன்னா இங்க என்ன நடக்கும்னு தெரியாது. மன்னிப்பா? அதெல்லாம் கேட்க முடியாது. நான் யார் தெரியுமா? இவங்க கிட்ட நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? உனக்கு அவ்வளவு வதப்பா போச்சா? ஏய், என்ன பண்றீங்க? மன்னிப்பு கேளுடா அவங்க கிட்ட. மன்னிப்பு கேட்க முடியாதா? கேளுடா அவங்க கேட்க கிட்ட. முடியாதா? சொல்றல மன்னிப்பு விடு. கேட்க முடியாதா? ஐயோ, யார் தெரியாம பேசிட்டு இருக்க? சொல்றல விடு. சங்கிலி, என்னது? சொல்லிக்கிட்டே இருக்கல. தம்பி ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏமா எல்லாமே உணர்ந்தமா வந்தது. போட்டனா நிறுத்துடா. இவர் வேற வந்து என்ன சொல்ல போறாரோ. டேய், நீ யாருடா அடிக்க போற? அவங்க யாருன்னு தெரியுமாடா? நீ போட்டிருக்கிற இந்த Dress, படிப்பு, வசதி, காரு இதெல்லாம் அவங்களால வந்ததுடா. அப்படிப்பட்டவங்களையே கை வாங்க போற? என்னப்பா சொல்றீங்க? அம்மா, என்ன ஞாபகம் இல்லையாம்மா? நான் தாம்மா தாமரை செல்வன். தாமரை செல்வனா? உங்க கம்பெனில டிரைவரா இருந்தனே, ஞாபகம் இல்லையா? ஆமா, எப்பவுமே நீங்க காக்கி யூனிஃபார்ம்ல இருப்பீங்க. ஆமா. அத அப்படியே பார்த்து பழகி போச்சா? அதான் இந்த மாதிரி பார்க்கவும் எனக்கு ஞாபகம் வரல. சரி, நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்திலயும் கிருஷ்ணா சார் புண்ணியத்திலயும் நல்லா இருக்கேம்மா. ஐயா பணம் கொடுத்து தொழில் தொடங்கி வச்ச நேரம் நல்லா முன்னேறிட்டம்மா. பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன். இவன் என்னோட பையன். வணக்கம்மா. நாங்க எல்லாரும் ஃபாரின்ல செட்டில் ஆயிட்டோம்மா. அப்படியா? இப்பதான் இந்தியா வந்து 4 நாள் ஆச்சு. உங்களை பார்க்க வரலான்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்படி ரோட்ல இந்த கோலத்துல பாப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலம்மா. டேய், முதல்ல இவங்க கிட்ட மன்னிப்பு கேள்றா. நீங்க யாருன்னு தெரியாம தப்பா பேசிட்டோமா? சாரிமா. பரவாயில்லப்பா, விட்டுடுங்க. என் பையனுக்கும் உங்க வயசுதான் இருக்கும். நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டேன். தேங்க்யூமா. ஏம்மா, எவ்வளவு வசதியா இருந்தவங்க நீங்க, உங்களுக்கு ஏம்மா இப்படி ஒரு நிலைமை? என்ன மாதிரி எத்தனையோ பேரு உங்க பேரை சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா நீங்க அதுக்கு இப்ப என்ன பண்றது? எல்லாமே எப்பவுமே நிரந்தரமா இருந்துட்டா வாழ்க்கையில என்ன சுவாரஸ்யம் இருக்க போகுது? ஒரு சாதாரண நிலைமையில இருந்து நாங்க மேல வந்தோம். இப்ப திரும்பவும் தொழில், வீடு, வாசல்னு எல்லாத்தையுமே இழந்துட்டு இதோ கடங்காரங்களா ரோட்டுக்கு வந்துட்டோம். அத நினைச்சு கவலைப்பட்டா இப்ப இருக்கிற வாழ்க்கையே கஷ்டமா தெரியும் இல்லையா? அதான் இந்த வாழ்க்கையவே அனுபவிச்சு சந்தோஷமா வாழ பழகிட்டோம். 2 கோடி ரூபாய் கடன் இருக்கு. அத அடைக்கிறதுக்காக தான் இந்த உழைப்பு, ஓட்டம். இல்லனா கடையில வரதே அயன் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போமே. என்னம்மா இப்படி சொல்றீங்க? நீங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலையை விட்டு போறப்ப கொஞ்சம் பணமும் நிலமும் கொடுப்பீங்க. அதை வச்சு முன்னுக்கு வந்தவன் தான் நானு. அந்த நிலம் கூட இன்னைக்கு பல மடங்கு ஏறிடுச்சு. ஆனா அப்படி வாரி வாரி வழங்கின நீங்க இந்த நிலைமையில இருக்கீங்களே. சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். நீங்க ஏதாச்சும் எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சா
உங்களுக்கு தெரிஞ்ச பெரிய இடங்கள்ல வாஷிங் கான்ட்ராக்ட் கொடுக்கற மாதிரி இருந்தா எங்க பேரை சொல்லுங்க. அதுவே நீங்க எங்களுக்கு செய்யற பெரிய உதவி. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? நானே இப்பதான் இந்தியா வந்திருக்கேன். எனக்கு யாருமே தெரியாதம்மா. சாரிம்மா. பரவாயில்ல. கவலைப்படாதீங்க, கடவுள் காப்பாத்துவார். நாங்க வரோம்மா. சரி வாங்க. வாடா. வரங்கம்மா. என்னக்கா அந்த ஆளு? அவர் முன்னேறினதுக்கே நீங்க தான் காரணம்னு சொல்றாரு. ஆனா இந்த உதவி கூட பண்ண மாட்டாரா? அவருக்கு இங்க யாரையும் தெரியாமலா இருக்கும்? பணக்காரனாலே உதவின்னு கேட்டா ஏன் வம்முன்னு ஒதுங்கி போறவனாதான் இருக்கான். ஆனா சண்டைனா மட்டும் முதல்ல வந்துடுறானுங்க. அப்படியெல்லாம் சொல்லாத சங்கிலி. அவர் நமக்கு உதவி பண்ணலனா என்ன? நம்மளால ஒருத்தர் நல்லா இருக்கிறத பாத்துட்டோம். இன்னைக்கு எனக்கு அந்த சந்தோஷம் போதும். சரி வா, நம்ம பொழப்ப பார்க்கலாம். வா. சரிங்கக்கா. கண்ணா, இன்னைக்கு பணப்பைய முன்னாடியே கொண்டு போய் வச்சிடக்கூடாது. அவன் திறந்து பார்த்துட்டு பணம் இல்லைன்னா சுதாரிச்சிருவான். அவன் வந்த உடனே பொறுமையா போய் இந்த பேக்கை வச்சுட்டு அவங்கிட்ட இருந்து வீடியோவை வாங்கிடு. நான் அந்த பக்கமா போய் மறைஞ்சு நிக்கிறேன். அவன் வீடியோவை கொடுத்த உடனே ஓடி வந்து கழுத்துல இந்த கத்திய சொருவிடுறேன். பார்த்துட்டு படாம பேசு, பயப்படாத, புரியுதா? சரி ராம், நீ போய் நான் பாத்துக்கிறேன். வாடா வாடா, வா வா வா, வாடா. பணப்பை இங்க இருக்கு. வந்து தொலைக்கிறேன். முதல்ல வீடியோ இருக்கிற கார்டை கொடு, நான் பணத்தை கொடுக்குறேன். டேய், நீ வாயை திறந்து பேச மாட்டியா? தைரியம் இருந்தா முகமூடி கழட்டிட்டு நேருக்கு நேரா பேசு. அப்போ நீ நான் சொல்றத கேட்க மாட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வீடியோ வராம நான் பின்னாடி போகவே மாட்டேன். அவன் முகமுடி கழட்டு. யாருன்னு பார்க்கணும், கழட்டு. யாருன்னு பார்க்கணும். அந்த துணியை எடுக்கணும்.
கூடவே இருந்துகிட்டு இப்படி குளிப்பாடிச்சிட்டியாடா. நம்பிக்கை துரோகி கூடவே இருந்து புடிக்கி தின்றுருக்கான். இவனை மன்னிக்கவே கூட அடிச்சு கொள்ளுக்கண்ணா இவனை. என்ன அடிச்சு கொண்டுடாத மாப்பிள்ள. நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு ஒண்ணு ஆச்சுன்னா உன் தங்கச்சி பாவம் இல்லையா? இந்த தங்கச்சி சென்டிமெண்ட்ல ஏன் கிட்ட வேணும்? மரியாதை அந்த வீடியோ குடுறா. அந்த வீடியோ கிடைச்ச உடனே உன்னை கொல்ல போறது உறுதியா? உனக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாதுடா. அந்த வீடியோ குடுறா. குடுறா, அந்த வீடியோ குடுறா. மாப்பிள்ள என்ன ஒரு நிமிஷம் பேச விடு மாப்பிள்ள. என்கிட்ட அந்த வீடியோ இல்ல மாப்பிள்ள. என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. அன்னைக்கு நீ மாமாவை ஏதாவது செஞ்சிட போறன்ற பயத்துல தானே ஓடி வந்தேன். ஆனா நீ கொலை பண்றத பார்த்த உடனே என் மனசுல ஒரு சின்ன பொறி தட்டுச்சு. வாழ்க்கையில காசே பார்க்காதவனுக்கு பேங்க்ல கேஷியர் வேலை கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படி இருந்துச்சு மாப்பிள்ள. அதனாலதான் அந்த இடத்துல வச்சு அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன். உங்க அப்பாவை நீ கொண்ட வீடியோவை எடுத்து வச்சு மிரட்டி படம் பிடிக்க பிளான் போட்டேன். ஆனா சுப்பு வந்ததுக்கு அப்புறம் ஆசை காட்டி உன்கிட்ட திரும்ப திரும்ப பணம் கேட்க வச்ச மாப்பிள்ள. இல்லைன்னா நான் ஒரு தடவையோட போயிட்டு இருப்பேன். திரும்பவும் சொல்றேன், பெரிய மனசு பண்ணி என்ன மன்னிச்சு விட்டுரு மாப்பிள்ள. காமெடிய மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய வில்லத்தனம் பண்ணிருக்க நீ. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு சந்தேகமே வராதபடி எவ்வளவு பண்ணிருக்க நீ. ஏற்கனவே உன் போன் எடுத்து பார்த்தப்ப விவரமா தப்பிச்சிட்ட நீ. எனக்கு எதிரா இவ்வளவு வேலை பார்த்த உன்ன சும்மா விடக்கூடாதுடா. கத்தி கூட கண்ணா அவனை போட்டு தள்ளு கண்ணா. அவன் உயிரோட தான் உயிருக்கு பயந்து நம்மளே காட்டி கொடுத்துருவான். கத்தி இறக்க மேல போடு கண்ணா. விட்டுரு மாப்பிள்ள, என்ன விட்டுரு மாப்பிள்ள. நான் போயிட்டு உன் தங்கச்சி பதவி ஆயிடுவான். உன் தங்கச்சி நினைச்சா விட்டுரு மாப்பிள்ள. இதை நான் யாருக்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. என் தங்கச்சி வாழ்க்கைக்காக உன்னை குத்தாம விடுறான்டா. ஆனா நீ போலீஸ்ல போய் சொல்லாம இருப்பான்னு என்னடா நிச்சயம்? சத்தியமா சொல்ல மாட்டேன் மாப்பிள்ள. சத்தியமா சொல்ல மாட்டேன். சத்தியமா சொல்ல மாட்டேன். அதை விட முக்கியம், இப்ப என் கையில ஆதாரமே இல்ல மாப்பிள்ள. என்ன சொல்ற? ஆதாரம் இல்லையா? யோ யோ, இப்ப அந்த வீடியோ எங்கயா? போய் சொல்லாத, கொன்றுவேன். போய் சொல்ல மாப்பிள்ள, சத்தியமா தான் சொல்றேன். இல்லனா நீ கேட்டப்போ ஏன் வீடியோ அனுப்பாம இருந்த? அப்பவே உனக்கே மன சந்தேகம் வந்திருக்க வேண்டாமா? சத்தியமா இல்ல மாப்பிள்ள, நீ என்ன நம்பு. என்னடா நீ இவ்வளவு முக்கியமான ஆதாரத்தை காணோம்னு சாதாரணமா சொல்ற? யோ, எனக்கு அப்பவே உன் மேல சந்தேகம் வந்துச்சு. அப்படி எங்கேயா தொலைச்ச? மெமரி கார்டை கழட்டி ரூம்ல தான் வச்சிருந்தேன் மாப்பிள்ள. தங்கச்சி தான் அந்த போன்ல போட்டு தொலைச்சிட்டா. அது திருட்டு போயிடுச்சு மாப்பிள்ள. அந்த போன் திருப்பி கிடைச்சிட்டு தான் சொன்னாங்க. ஆமா மாப்பிள்ள, போன் திரும்ப கிடைச்சிருச்சு. ஆனா அந்த கார்டு மிஸ் ஆயிடுச்சு மாப்பிள்ள. நானே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு தான் இருக்கேன். கண்ணா, அப்ப நம்மள பணம் கெட்ட மாற்ற இன்னொருத்தன் தான் கார்டு எடுத்து வச்சிருக்கான். என்னது? இன்னொருத்த மிரட்டானா? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். உன்னை உயிரோட விட்டுட்டேன்னு சந்தோஷப்படு.
இங்க பார், எனக்கு எப்ப வேணாலும் கோவம் வந்துச்சுன்னு வை, உன்னை கொல்றது கூட தாங்க மாட்டேன். சில காரணத்துக்காக உன்னை நான் உயிரோட விட்டுருக்கேன். இனிமே நீ உயிரோட இருக்கிறது நீ நடந்துக்கிற விதத்துல தான். சரி மாப்பிள்ள என்ன விட்டுரு, நான் வாயத்தோட என்னன்னு கேளு. மாப்பிள்ள என்ன ஆஸ்பத்திரி வரைக்கும் கூட்டிட்டு போ மாப்பிள்ள, வழி தாங்க முடியல மாப்பிள்ள. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்களே உங்களை தேடி வரோம்.